சூத்திரன் படிக்க கூடாது, கீழ் ஜாதிக்காரன் படிக்க கூடாது. படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா, படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா, அதற்காக படிக்க கூடாது. சும்மா படிக்க கூடாது கேட்போமா, அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள். வெறும் பாவம் என்றால் பயப்பட மாட்டோம் அல்லவா, படித்தால் நரகத்துக்கு போவாய் என்றார்கள். அதையும் மிஞ்சி அவனால் படிக்க வந்தால் அவனை பிடித்து அவனுடைய நாக்கை இழுத்து வைத்து கொள்ளிக்கட்டையால் பழுக்க காய்ச்சிய இரும்பால் சுட்டார்கள். செய்தியாக மாத்திரம் அல்ல, இன்றைக்கு கூட நீங்கள் மனுதர்ம சாஸ்திரத்தை எடுத்து பிரித்து படித்து பார்த்தால் அது என்ன எழுதியிருக்கிறது என்றால், சூத்திரன் ஒருவன் படித்தால் அவன் நாக்கை இழுத்து வைத்து பழுக்க காய்ச்சிய இரும்பால் சுட்டு பொசுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மனுதர்ம சாஸ்திரம் இன்றைக்கும் கொளுத்தப்படாமல் தான் லைப்ரரியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் கொளுத்தப்படவில்லை தவிர அதில் உள்ள கருத்துக்களை கொளுத்தியவர் பெரியார், அதில் உள்ள கருத்துக்களை காலையை போட்டு மிதித்தவர் பேரறிஞர் அண்ணா, அதில் உள்ள கருத்துக்களை தூக்கி கடலில் எறிந்தவர் டாக்டர் அம்பேத்கர். இவைகளை எல்லாம்